ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோர்ஸ் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கு வந்து நம்ம சம் சிலபஸ் கோடுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி டிஸ்பேச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணுவேன், அதை வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிப்ளமோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 சிலபஸ் ட்ரிபிள் இ தனி, அதை விட்டுருங்க. ஸோ 4 சிலபஸ் இசிக்கான 4 சிலபஸ், அதில் சிஎஸ்சி ஐடி ட்ரிபிள் இ எல்லாருமே இன்க்ளூட் ஆகிற மாதிரி 4 சிலபஸ் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா 3.3, 3.5, 3.7, தென் அதுக்கடுத்து 4.7. இது 4ஐயும் கம்பைன் பண்ணி சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து படிக்கிறதுக்காக நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 5.3.5, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அப்படிங்கிற போஸ்ட் கோடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஷின் பேங்க் லான்ச் பண்ணியாச்சு. டெஸ்ட் பேட்ச் வந்து 15th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அது இன்னும் உங்களுக்கு நான் ஷெடியூல் போடலை. ஓகேங்களா? ஷெடியூல் போட்டு அது தனியாக உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ பர்டிகுலராக அந்த 5.3.5க்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னா அதில் 5 வேகன்சி, அந்த எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு வந்து உங்களுக்கு 5 வேகன்சிங்கிறதுனால அதுக்கு வந்து எனக்கு அதில் என்கொயரிஸ் அதிகமாகவும் இருந்தது. ஸோ அதனால் நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னா கொஷின் பேங்க் ஒன்லைனராக படிங்க, டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸாக டெஸ்ட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரிமைனிங் 2 இதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போட்டேன்னு சொல்லியிருப்பேன். என்னென்ன அப்படின்னா 5.3.3யும் 5.3.7ம். அதாவது 5.3.3 அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் மெயின்டெனன்ஸு, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸு. ஓகேங்களா? அந்த ஜேடிஓ லெவல் எக்ஸாமுக்கு கொஷின் பேங்க் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 2500 கொஷின்ஸ் வருதுமா. ஓகே, அந்த கொஷின் பேங்க்கில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5.3.3 அப்படிங்கிற சிலபஸ் கோடில் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின் பேங்க்கில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 2500 கொஷின்ஸு. ஆஸ் யூஷுவல் சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் தான் கொடுக்குறோம். அதில் என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸான எம்சிக்யூ கொஷின்ஸு. ஓகேங்களா? உங்களோட ஹோல் சிலபஸில் டாபிக் வைஸான எம்சிக்யூ கொஷின்ஸ் கவர் பண்ணியிருப்போம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில், அதாவது ஐடிஐ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுவாங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸு, அதில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட 1000 கொஷின்ஸ் அதில் கவர் ஆகிருக்கு. தென் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸாக, ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்க்கு ஒரு பர்டிகுலர் எம்சிக்யூ கொஷின்ஸும் அப்புறம் நெட்வொர்க்குக்கு வந்து பர்டிகுலர் எம்சிக்யூ கொஷின்ஸும் கவர் ஆகிருக்கு. அதை தவிர்த்து அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள் கொஷின் பேப்பர் 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வச்சுருக்கிறோம். தென் அதுக்கு அடுத்தது வந்து இந்த சிலபஸ் வைஸான ஷார்ட் நோட்ஸ் நம்மக்கிட்ட நெட் சோர்ஸ் அவைலபிளாக இருக்கும்ல, ஸோ அதையும் அதில் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஐடிஐ லெவலில் கேட்ட ஒரே ஒரு கொஷின் பேப்பர் மட்டும் வித்தவுட் ஆன்சரில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 கொஷின்ஸுக்கு மேலேயே வரும். ஆனால் கொஷின்ஸ் உள்ளுக்குள்ளே ரிப்பீட்டடாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ யூனிட் வைஸாக இருக்கட்டும், சாப்டர் வைஸாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு சிலபஸ் வைஸ்லேருந்து தானே, உங்களுக்கு சிலபஸ்க்குள்ளேருந்து தானே கொஷின்ஸ் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 2500. ஏன்னா நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா யூனிட் வைஸாக சிலபஸ் வைஸாக நமக்கு எங்கெங்கே சோர்ஸ் அவைலபிளாக இருக்கும், ஸோ அதை தானே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாக உங்களுக்கு 2500 கொஷின்ஸு உங்களுக்கு காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 800 ருபீஸ் காஸ்ட் வரும். ஓகே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகம், ஒர்க்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு 5.3.3 கொஷின் பேங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் வச்சு, அதாவது என்னென்னா கொஷின் எடுக்கிறது, அலைன்மெண்ட்டு, ஃபைனலைஸ், ஸோ இந்த மாதிரி 3 செட் ஆஃப் ஒர்க்கை பார்த்து தான் நம்ம ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிற ஒன்றே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு நான் சார்ஜ் என்ன அப்படின்னா 800 போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீடட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், என்கிட்ட நீங்கள் சாம்பிள் காப்பி கேளுங்க, உங்களுக்கு அமுச்சு விட்றேன். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா என்கிட்டேருந்து கெட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது 5.3.7 பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸு. ஓகேங்களா? இந்த கோடுக்கு வந்து ஆக்சுவலாக என்கிட்ட கேட்டிருந்தீங்கம்மா, ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன், ஏன்னா இப்போ எல்லாம் நோட் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஸோ வீடியோ பார்த்துட்டு இல்லைனா நான் போஸ்ட் போடும்போது அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே நம்ம சாம்பிள் காப்பி அனுப்பிச்சிட்டு வேணும்னா வாங்கிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள், சாம்பிள் காப்பி பார்த்துட்டு உனக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா கெட் பண்ணிக்கோங்க. இந்த 5.3.7ல் பார்த்தீங்கன்னா 5.3.7 வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 1500 கொஷின்ஸ் வரும்ப்பா. 1500 கூட இல்லை, 1700 கொஷின்ஸு. இதில் இவ்வளவு தான் கொஷின்ஸ்ன்னு சொல்லி நான் அதனால தான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம என்ன மாதிரி கேட்டகரைஸ் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா உங்களுக்கு யூனிட் வைஸாக கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். யூனிட் வைஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 யூனிட்டுக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸு, ரிமைனிங் 5 யூனிட்டுக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸாக
ஓகேங்களா. எக்ஸல் ஷீட்டில் சாப்டர் வைஸாக ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இதில் சாம்பிள் கொஷின் பேப்பர் வந்து கிட்டத்தட்ட 6 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. இதில் இது வந்து உங்களுக்கு 1700 கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா யூனிட் வைஸு அப்புறம் சாப்டர் வைஸுங்கும் போது அந்த கொஷின்ஸ் இதில் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து சம் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். பட் எனக்கு என்ன அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேனோ கொஷின் பேங்க்கில் A to Z புரிஞ்சு எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ITI சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்ட் வந்து கம்மியான ஸ்டாண்டர்ட், ஈஸியான சிலபஸ். ஓகேங்களா. அதில் நீங்கள் ப்ராப்ளம்ஸோ ட்விஸ்டடோ அப்போல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கொஷினோட வே ஆஃப் அந்த மாடுலேஷன் தான் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது பண்ணுமா அப்படின்னு கொஷின் கேட்குறத விட இதில் பண்ணக்கூடாதது எது அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் கேட்க முடியுமே தவிர அதை தாண்டி எதுவுமே வராது. ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு தியரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா முடியுமாங்கிறது ஒரு கொஷின்னா அப்போ இதில் எது முடியாது அப்படிங்கிறது இன்னொரு கொஷின். ஸோ இந்த மாதிரி மாடுலேஷன் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அதில் வந்து ட்விஸ்டடாகவோ ரொம்ப இன்டெரக்டாகலாம் கொஷின் கேட்க முடியாது. ஸோ அதனால் நம்ம அந்த யூனிட் வைஸாக கவர் பண்ணக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 1700 கொஷின்ஸ் கிட்டே வருதுமா. இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 500. எனக்கு எப்படின்னா இந்த இண்டிவிஜுவலாக படிக்கிறீங்கல்ல மேம், என்னோடய டார்கெட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மேம், என்னோடய டார்கெட் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் மேம், இந்த மாதிரி சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நீட்டாக கொஷின் பேங்க் இதை தாமா அப்படிங்கிற மாதிரி சாம்பிள் காப்பி ஓகேனா பே பண்ணிட்டு போயிடுறீங்க. பட் எல்லாமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா மேம் இது ரெண்டும் வாங்குறேன் இது என்ன மேம் அப்படிங்கும் போது, ஏன்னா நம்ம நீங்களே பாருங்கள் 2500 கொஷின்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் 800 அப்படிங்கிற காஸ்ட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி வாங்குறதுனால கம்மி பண்ணுங்கும் போது ஸோ என்னோட சைடில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 53337 இது ரெண்டும் நீங்கள் கம்பைன் பண்ணி வாங்குறீங்கன்னா 1200 காஸ்ட் வரும். ஓகே. இதுக்கு மீறி வந்து கம்மி பண்ண முடியாதுமா. ஓகேங்களா. இண்டிவிஜுவலாக வாங்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லை. இண்டிவிஜுவலாக கேட்குறீங்கன்னா ஜஸ்ட்டு சாம்பிள் காப்பி வித் காஸ்ட்டு எத்தனை கொஷின்ஸு சாஃப்ட் காப்பி பிடிஎஃபாக என்னங்கிறத டீட்டெயில் அனுப்பிச்சிடுவேன். பட் ரெண்டும் கம்பைன் பண்ணி வாங்குற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன், நான் 1200 சார்ஜஸ் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நீடட் அப்படின்னா கெட் பண்ணி படிங்க. ஓகேங்களா. ஸோ நான் திருப்பி சொல்கிற விஷயம் மேம், நான் உங்ககிட்ட கொஷின் பேங்க் வாங்கினேன் ஆனால் நான் ஏன் கிளியர் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த கொஷினை புரிஞ்சு படிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஷினை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி மேம், இப்போ நீங்கள் ஒன்லைனராக தான் கொடுக்குறீங்க, அதை எங்களால் மனப்பாடம் தானே பண்ண முடியும், அதை நான் எப்படி புரிஞ்சு படிக்க முடியும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் வேர்டு இருக்குது, இல்லைனா கீழே ஆப்ஷனே உனக்கு டெக்னிக்கல் வேர்டு அப்படின்னா அதை தயவுசெய்து பைகாட் பண்ணுற மாதிரி பார்க்காதீங்க. ஓகேங்களா. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இந்த அளவுக்கு சொல்லணுங்கிறது இல்லை, உங்களுக்கே ஓரளவு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த வேர்டு என்னங்கிறத நெட்டில் போட்டு ஜஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு வேர்டு சொல்கிறாங்க, அதாவது நோடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த ஐடிஐயில் அந்த வேர்டு உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் நெட்டில் போடுங்க, போட்டால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வரும். நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இதுதான் அப்படிங்கும்போது ஓ அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு வேறு மாதிரி கொஷின் கேட்டால் கூட நீங்கள் இந்த சர்ச் பண்ண கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. நான் எதுக்கு சொல்கிறேன்னு புரியுதாப்பா. ஏன்னா அதுக்காக தான் நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். ஐடிஐ ஸ்டாண்டர்டு. ஸோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொன்று ஈஸியாக 3 hours வந்து நீங்கள் இந்த 200 கொஷின்ஸையும் ஈஸியாக போட்டுடலாம். எல்லாமே தியரி தான், ஒன்லைனர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் நீ படிக்கக்கூடிய அந்த அப்ரோச் பண்ணுற விதம் தான் வந்து உனக்கு அங்கே வந்து உன்னோட நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ரீசனாக இருக்கும். கொஷின் பேங்க் நீங்கள் கொடுத்தது எல்லாமே படிச்சிட்டேன் மேம் அப்படின்னு சொல்கிறது விஷயம் இல்லை. அதுலேருந்து எப்படி கேட்டாலும் எந்த ஆங்கிளில் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேங்களாப்பா. ஸோ அதனால் டிப்ளமோ எக்ஸாம்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். நம்ம சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சிலபஸ்க்கு மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ணியாச்சு. 33, 35, 37, 47. அடுத்து கொஷின் பேங்க் பார்த்தீங்கன்னா எனக்கு 47க்கு சோர்ஸ் கிடைக்கல, அதனால் 47 ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 33, 35, 37 இதுக்கு 3க்கு தான் கொஷின் பேங்க் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதில் யாருக்கு உங்களுக்கு கொஷின் பேங்க் வேணுமோ வித் காஸ்ட்டோட சொல்கிறேன், நீங்கள் வேணும்னா கெட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக 35க்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். ஓகே. டெஸ்ட் பேட்ச் வந்து என்ன அப்படின்னா ஏன்னா அது 5 வேகன்சிங்கிறதுனால நம்ம அது டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஆஃப்லைன் கொஷின்ஸாக தான் இண்டிவிஜுவலாக தான் ஷேர் பண்ணுவேன் டெலகிராமில், இல்லை குரூப் க்ரியேட் பண்ணி கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ அது என்ன நம்பர் ஆஃப் கொஷின்ஸு டாபிக் வைஸாக என்னென்ன டாபிக் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். கொஷின் பேங்கை முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது 540 ப்ராசஸில் இருக்குது, கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ.